உங்களுக்கு உங்க மருமகளுக்கு இடையில சண்டை வர்றதுக்கு உங்கள் மகன் எப்படி காரணமாக இருக்கிறார்? என்னையா போட்டு கொடுக்குற? நாங்க 2 பேரும் பேசிப்போம் எதுவா இருந்தாலும். அதுக்கு அவன் ஓடி வருவான். வந்து என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன வக்கா? மாமியார் மருமகளும் பர்சனலா பேசினாலே சண்டை வந்துடும் பயமோ? கரெக்டா கேட்டுட்டா. ஒரு 10 நிமிஷம் பேசலாம். ½ அன் அவர் சமையல் செய்யற வரைக்கும் குசு குசுன்னு பேசாங்க சார். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை சார் அப்படின்னு பேசி கவலைப்பட்டவன பார்த்துருக்கிறேன். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை இல்லை சார். ஆனா சண்டை வந்துருமோன்னு கவலையா இருக்குன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? அம்பிட்டியா? நீங்க வைக்கிற ஹை டிமாண்ட்னால அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுங்கிறாரு. அவங்களோட வேலை என்ன? ஜஸ்ட் நாங்க ஜாபுக்கு போறவங்களுக்கு ப்ரிப்பேரபிளா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கறது அவங்களோட ஒர்க். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை. இந்த வாய் போதும். இதான் அவங்க வேலையா? ஆப்வியஸ்லி நான் 5 o'clock எந்திரிச்சு போறேன் இல்லையா சார்? இப்படி ஒரு மனுஷன் பேசினாலே சண்டை வந்துருமே. அது சரி. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அவங்க அம்மாவுக்கும் அவங்க மனைவிக்கு சண்டை வராதே. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. இதெல்லாம் கூட ஓகே சார். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. அவளை குடிக்கிறது 1/2 கிளாஸ் டீ, அதை நான் கிண்ணத்துல அடி பிடிச்சிரும், அப்படியே திக்கா எடுத்துரும், கிரீமியா குடிக்கணுமா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இவங்க என்ன சொல்வாரு, என் புள்ள என்ன குடிக்கிறான்னா ஒரு கிளாஸ் டீ வச்சு கொடுக்க கூடாதா அவனுக்கு? அவன் ஏதோ என் மேல இருக்க ஆசாபாசத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான். அதுக்காண்டி இப்படியாரா? டேஸ்டியா பண்ணி கொடுங்க. வேற இது நான் உங்களுக்குள்ள நீங்க என்னன்னா பண்ணிக்கங்க. என்னது ஒளரிச்சு. ஆனா அதனாலதான் பிரச்சனை வருதுங்கிறாங்க. பிரச்சனை வருதுன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. பிரச்சனை உங்களால தானே வருது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. அவங்க எப்பவுமே வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் பண்றதுக்கு ஆவறாங்க. என்னோட இதுக்கு நான் என்ன தேவையோ அதுதான் நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்றேன். ஓ அப்படியா விஷயம்? இவர் சொல்றது கரெக்டா? எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துக்கோங்க, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கங்கிறார். அவன் பிடிக்கிற மாதிரி வச்சு கொடுன்னு நான் சொல்றது. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். பையனை விட்டு கொடுக்காம அம்மா பேசிட்டு இருக்காங்க சார். அதுதான் தெரியுது. அதனாலதான் இந்த ஆட்டாடுறீங்க. தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு உங்க மகன் மருமக 2 பேர் இருக்காங்க. இதுல யாருக்கிட்ட உங்களுக்கு உரிமை அதிகம்? புள்ள பத்தி எனக்கு தான். அப்ப நல்லது கெட்டதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு. உரிமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தானே சொல்லணும். அப்ப பையன்கிட்ட தானே நீங்க சொல்லணும். பையனை தான் நான் என்ன சொல்றேன், பையன் என்ன பண்ணா தப்பு? ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். உங்களுக்கு தெரியல உங்க பையன் தப்பு பண்றாருன்னு. இப்போ உங்க பையன் பண்றது தப்பு தான். எப்படி தாய் எப்படி தப்பு தெரியும்? இருக்கா? நக்கல்யா அவனுக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நேத்து வந்த பொண்ணு பண்றதையே கேள்வி கேக்குறீங்களே. பெத்து வளர்த்து இந்த அங்க உட்கார்ந்துருக்கே, அதை கேட்டா என்ன? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். என்ன கேக்குற? ஏன்டா எப்போதும் தோசை சூடா வேணும்னு கேக்குற, எப்ப பாரு டீ இப்படி வேணும்னு கேக்குறேன்னு வார்த்தை கேட்டா தான் என்ன? அது அனாவசியம். உனக்கும் இப்போ உன் பொண்டாட்டி வேலைக்கு போகுது, அதுக்கு 2 புள்ளை நாய் போச்சு உங்களுக்கு. யாரு பக்கம் சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க. தினம் புள்ள மேலே சொல்லி இந்த ஆம்படியா மேலே சொல்லி அப்ப என் தாய் மேல எனக்கு கோவம் வராத புள்ள மேல என்ன சொல்றாங்க? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இட்லி செஞ்ச தோசைன்ற, தோசை செஞ்ச சட்னின்ற பச்சை மிளகான்ற. இப்ப ஆபீஸ் போறோம் லேட் ஆகி போனா அவன் எப்படி ஆகுறது? அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அவங்களுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன அவங்களுக்கு லாசனையா இந்த மாதிரி பண்ணிக்கிற? கொஞ்சம் சீக்கிரம் எது செஞ்சுக்கோ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எத்தனை மணிக்கு ஆபீஸ் வராங்க? எத்தனை மணிக்கு போறாங்களோ கேட்கணும், அவங்கள தான் கேட்கணும். நம்ம பையனை தவிர யாரையும் பாக்குறது இல்லை. உண்மை. நைட் எத்தனை மணிக்கு? நைட் 8 மணிக்கு சீக்கிரம் பார்த்துட்டு ஆபீஸுக்கு போன 2 பிள்ளையும் பாத்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், நைட்டு சீக்கிரம் கூட காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். எப்படி முடியும்? ஐயா என் ராசா, என் தெய்வமே, என் தெய்வமே. இங்க இருக்கிற அந்த கித்தாப்புல தான் உங்க பையன் என்ன பண்றாரு, இல்லாட்டி என்ன எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு அவர் திருகுறாரு. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். உங்க வீட்டுக்காரர் எப்படி? யாரு? உங்க வீட்டுக்காரர். எங்க வீட்டுக்காரு அது வயசாகி போச்சு, எது போட்டாலும் திட்டு போயினே போதுல.
பாசம் காட்டுற ஒரு அம்மா, புள்ள சங்கடப்படக்கூடாது நினைக்கிற ஒரு அம்மாவுடைய அந்த பாசத்தை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? எப்பயாச்சும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. எங்க மாமியாருக்கு 9 குழந்தைங்க. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பார்ப்பானா. கல்யாணத்தன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சு 10 மணிக்கு வீட்டுல விட்டுட்டு ரிசப்ஷன் சாயங்காலம் தலைவர் இது கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு. நீதான்டா புள்ள. சொல்லிட்டு சார் போனது தான். ஓ இது வேற வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. கிரிக்கெட்ல இருந்தத விட நிறைய நல்ல மேட்ச். இல்ல சார், கார்ட்ஸ் விளையாடுவோம், ஒன்னா கார்ட்ஸ் விளையாடுவோம். ஆக்சுவலா வந்து வீட்ல ஒன்னாலாம் சேர்ந்தா கண்ணாமூச்சி விளையாடுவோம் எல்லாம் சேர்ந்து. யாருடா சொல்லோ நீ? அந்த மாதிரி இருந்தே இருக்கீங்க தம்பி. ஸ்போர்ட்ஸ்ல எதுவும் இருக்கீங்களா ஃபுல்லா? நான் சொல்ல வர அதுல ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இங்க மனசு வருதா போடா அங்கடி வந்துருச்சு அடிக்க போறே சப்பு சப்புன்னு. மர்மம் வந்து ஏதாவது கொடுத்தா எங்க அம்மாளுக்கு கொடுக்காத. அம்மா கொடுக்காதயா? கொடுக்காத, எங்க அம்மாளுக்கு கொடுக்காத. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆளு. நீ காமிச்சேனுக்கு நீ கறி குழம்பு வச்சாங்க, குழம்பு கொடுத்துச்சு, என்ன 2 எலும்பு தான் இருக்குது, கறி காணோம் அப்படின்னு ஒரு எங்க அம்மா வந்து என்கிட்ட கேக்குறாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? குழம்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா கேட்க விட்டுருப்பாங்களா? ஆனா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இது மருமக கூட இப்படி சொன்னா தப்பு. நான் மட்டும் நான் இழுச்சவாடா. என்ன பண்ணி விடுறீங்கன்னு கேட்டா, பாரு நீ கொடுத்த எங்க அம்மா குறை சொல்லும். இப்போ எனக்கு யாரு மருமகனே புரியல. நாங்க ஒத்துமையா தான் இருக்கிறோம். ஏன் நீ மட்டும் பிரிக்கிற? அப்ப நாங்க சண்டை போட்டுட்டா நீ உனக்கு சந்தோஷமா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இவங்களுக்கு ஒரு கட்டத்துல மகனை விட்டு கொடுக்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை மருமக தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறா. அதேதான். இப்ப நீங்க குழம்பு உண்டு மருந்துரை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை குறை சொல்லுவாங்களா, உங்க மனைவியை குறை சொல்லுவாங்களா? படிச்சிருந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க ஊர்க்கா சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம பொண்ணை எப்படி வச்சுட்டு இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இருக்க போறோம். கரெக்ட் தானே? பையன் என்ன சொல்லுவான், நீ வச்சிரு அதெல்லாம் பண்ணு, தப்பு கிடையாதுமா, நீயும் கொஞ்சம் என் பொண்டாட்டியை கவனிக்க சொல்லு. எல்லாரும் பாத்துப்பா. அது உடனே 3ஆம் மாசமே குழந்தை நின்னுடுச்சு. இது மட்டும் குறைச்ச மீறி இல்ல, குறைச்ச மீறி. இந்த ரிலேஷன்ஷிப்பே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அவங்க பேசியல நீங்க அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு அம்மா மாதிரி உங்களுக்கு இது உங்களுக்கு அமைஞ்ச ஆள் மாதிரி இருக்கு. அவங்க இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறி. ஏன் என்ன இமோஷனல் ஆயிட்டீங்க? ஏன் பேசவே மாட்டாங்க சார். அதால தான் சார் பிரச்சனையே. பேசுறதா இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அவங்களுக்கும் பண்ணுவேன். பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணுவோம் அதுதான் பண்ணுவேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? கதை இதே கதை தான். அவராது ஆர்டினரி தோசை, இதுல சாமி தோசை, வரகு தோசை. எனக்கு என் பொண்டாட்டி அதிகமா சண்டை வருது எங்க அம்மாவால தான் சார். நல்லா கொஞ்சம் அதட்டினாங்கன்னா இதுவா இருக்கும். நீங்களே அதட்டிக்க வேண்டியதானே? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எனக்கு திட்ட மனசு வராது சார் என் பொண்டாட்டி. ஏன்னா பிடிக்கும் சார் ரொம்ப. மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. என்னன்னா 2 பேருமே மனசு விட்டு பேச மாட்டாங்க. இப்போ அவங்க மனசு விட்டு பேசுறீங்களா, நீங்க உங்க அப்பாட்ட மனசு விட்டு பேசுவீங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.